Hi friends, welcome back to Nurses Profile Channel. CMC Vellore 2026 ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. என்னென்ன கோர்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்படியே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த அட்மிஷன் குறித்த ஃபர்தர் அப்டேட்டுக்கு நீங்க admissions.cmcvellore.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அட்மிஷன் பேஜஸ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல கரண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் ரெட் மார்க்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிபிடி பிஓடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நீட் வேணும் அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஏ குரூப் பின்னு ரெண்டு இருக்கும். இந்த குரூப் ஏல அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் வரும். அதாவது எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், வெள்ளூர் கேம்பஸ் அண்ட் சித்தூர் கேம்பஸ்ல உள்ள கோர்சஸும் பிளஸ் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸும் நமக்கு குரூப் ஏல வரும். குரூப் பிஏ பொறுத்தவரையில நமக்கு டிப்ளமோ கோர்சஸ், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இருக்குல்லையே அந்த கோர்சஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ, அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள பிஜி டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபெல்லோஷிப் கோர்சஸ் நமக்கு எங்க வரும் அப்படின்னா நமக்கு குரூப் பில வரும். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா நர்சிங்ல உள்ள போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு தனியா நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அட்மிஷன் புல்லட்டின் ஓப்பன் ஆகும். இதை வந்து டீடைல்டா என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 23ஆம் தேதி பிப்ரவரி மந்த் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ சிஎம்சி வெள்ளூர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு குவாலிட்டியான எஜுகேஷன், கம்மியான ஃபீஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தான் சிஎம்சி வெள்ளூர். ஸோ இங்க நீங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த வேயை ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து அட்மிஷன் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் 23ஆம் தேதி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது. 30ஆம் தேதி மார்ச் வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றதுக்கு 4ஆம் தேதி ஏப்ரல் வரை டைம் கொடுத்திருக்காங்க. இந்த குரூப் ஏ குரூப் பின்னு ரெண்டு இருக்குது. குரூப் ஏல என்ன கோர்ஸ் வரும், குரூப் பில என்ன கோர்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம செகண்டா பார்க்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இங்க நமக்கு அட்மிஷன் இருக்கும். ஸோ குரூப் ஏ பொறுத்தவரையில பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள டிகிரி கோர்சஸ் வரும் இல்லையா. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 21 மே அன்னைக்கு நடக்குது. ஸோ அதோட ரிசல்ட் வந்து 28 மே அன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு ரிலீஸ் பண்றாங்க. அலைட் ஹெல்த் சயின்ஸ் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து 29ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து ஸ்டெப் 2 to 8 ஜூலை 2026 நடக்குது. அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு 9th to 10th ஜூலை 26 நடக்கும். ஸோ செலக்ஷன் ரிசல்ட் எப்ப நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 21ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அதே இது அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நீங்க என்னைக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னா 1st செப்டம்பர் அட்மிஷன் போடணும். 2nd செப்டம்பர்ல இருந்து நமக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் குரூப் பில வந்து நமக்கு டிப்ளமோ கோர்சஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள டிப்ளமோ கோர்சஸ் வரும் இல்லையா. ஸோ உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 21 மே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நடக்குது. இது வந்து ரெண்டு ஸ்டெப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸ்டெப் 2 அப்படி ரெண்டா நடக்கும். ஸ்டெப் 1 ஓட ரிசல்ட் வந்து 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. டிப்ளமோ இன் நர்சிங்க்கு அலைட் ஹெல்த் டிப்ளமோ கோர்சஸ் வந்து 2ஆம் தேதி ஜூன் மாசம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் டிப்ளமோ இன் நர்சிங்க்கும் அதர் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ல உள்ள டிப்ளமோ கோர்சஸ்க்கு 21ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரை நடக்குது. செலக்ஷன் ரிசல்ட் வந்து 21ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் ரிலீஸ் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் வந்து 30ஆம் தேதி ஜூலை வந்து நீங்க அட்மிஷன் போட்டு 31ஆம் தேதி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இனி ஒருத்தங்க எத்தனை கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே அப்ளை மேக்ஸிமம் ஆஃப் 7 கோர்சஸ்க்கு வந்து நீங்க குரூப் ஏல வந்து அப்ளை பண்ணலாம். குரூப் ஏ பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், வெள்ளூர் கேம்பஸ்லயும் இருக்குது, சித்தூர் கேம்பஸ்லயும் இருக்குது. பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் இன் பிசியோதெரப்பி, பேச்சுலர் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்சஸ், பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி, பிஎஸ்சி கார்டியோபல்மோனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. சோ நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை கோர்சஸ், 21 கோர்சஸ் நமக்கு வந்து குரூப் ஏல நமக்கு வந்து வருது.
அதே மாதிரி குரூப் பிஏ பொறுத்தவரையில நம்ம மேக்ஸிமம் ஒரு பர்சன் வந்து 5 கோர்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த குரூப் பில நமக்கு டிப்ளமோ இன் நர்சிங், டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் யூராலஜி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி, டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி வெள்ளூர் கேம்பஸ், டிப்ளமோ இன் ஹேண்ட் அண்ட் லெப்ரசி பிசியோதெரபி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி, PG Diploma, PG Diploma in Medical Microbiology, PG Diploma in Cardiac Technology, PG Diploma in Cytogenetics, PG Diploma in Genetic Diagnosis Technology, PG Diploma in Community Health Management, PG Diploma in Hospital Administration, again PG Diploma in Health Economics, PG Diploma in Intraoperative Neurophysiological Monitoring, PG Diploma in Clinical courses, PG Diploma in Hospital Engineering, PG Diploma in Dietetics. So இவ்வளவு courses கிட்டத்தட்ட நமக்கு இங்கேயுமே நிறைய courses இருக்குது. ஸோ அப்படி குரூப் ஏ குரூப் பின்னு நமக்கு 2 டைப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா இது பண்றாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ்லனா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஏ கோர்சஸ்க்கு MBBS, BSc நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்றதுக்கு ஒரு கோர்ஸ்க்கு வந்து 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே மாதிரி குரூப் பில உள்ள கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள டிப்ளமோ கோர்சஸ் பிஜி டிப்ளமோக்கு வந்து 100 rupees per கோர்ஸ் வரும். அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் MPH, MHA, MSc கோர்சஸ்க்கு வந்து 500 rupees நமக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. MPT, MOTக்கும் பாத்தீங்கன்னா 500 rupees வரும். ஸோ இதே மாதிரி நமக்கு MPT, MOTக்கும் நமக்கு வந்து அட்மிஷன் இருக்குது. அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள மாஸ்டர்ஸ் கோர்ஸ்க்கும் நமக்கு வந்து தனியா அட்மிஷன் இருக்குது. அதே மாதிரி நமக்கு நர்சிங்ல உள்ள பிஜி கோர்சஸ்க்கான அட்மிஷனும் இருக்குது. அதாவது நமக்கு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் எம்எஸ்சி நர்சிங் குறித்த அட்மிஷனும் இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோல இந்த பிஜி கோர்சஸோட அட்மிஷன் நான் உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன். இந்த குரூப் ஏ குரூப் பி போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. மேலா ஃபீமேலாங்கிறது கொடுத்துக்கோங்க. கரெக்டா சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி நேம் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மட்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வேலிடான மெயில் ஐடி கொடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து டெம்பரரி லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வரும். ஸோ அதனால மெயில் ஐடி வந்து வேலிடான மெயில் ஐடி கொடுங்க. அடுத்து வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களோட டெம்பரரி லாகின் ஐடி என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அதுலேயே வரும். அப்படி இல்லைன்னா உங்களோட மெயிலை இமீடியட்டா செக் பண்ணுங்க. மெயிலையும் உங்களோட டெம்பரரி லாகின் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது அதுல வந்திருக்கும். ஸோ இதை கொடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல ஹோம் பேஜ் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன் டு அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதுல கிளிக் பண்ணி கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல உங்களோட டெம்பரரி லாகின் ஐடியும் டேட் ஆஃப் பர்த் தான் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து உங்களோட அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. ஸோ 12th முடிச்சுட்டு நீங்க குரூப் ஏ இல்லைனா குரூப் பில உள்ள கோர்சஸ் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க. இவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டேட்ல நடக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இவங்க கிட்ட பிஜி கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள பிஜி கோர்சஸ் அண்ட் நர்சிங்ல உள்ள பிஜி கோர்சஸ் இருக்குது. இதுக்கான அட்மிஷன் குறித்த நோட்டிபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. அடுத்த வீடியோல அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். தேங்க்யூ.